இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் பாருங்களேன். செம்மையா இருக்குல்ல? இதெல்லாம் டாவின்சி ரிசால்வ்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஃபெக்ட் தான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் இருக்குது. அவுட்லைனுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகுது. இதை இப்போ ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அடுத்த டைம்லைனுக்கு வந்து போயிடுறேன். ஒரு டெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. என்ன டெக்ஸ்ட் வேணுமோ வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து எடிட் சப்ப மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கிறேன். தென் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் போல்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தென் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ட்ராக்கிங் வந்து வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே லெட்டர் ஸ்பேஸ் வந்துச்சுன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து டெக்ஸ்ட் இருக்குது. பட் நமக்கு வந்து டெக்ஸ்ட்டோட அவுட்லைன் மட்டும்தான் இருக்கணும். மேலே இருக்க லேயரில் டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை அவுட்லைனுக்கு வந்து மாற்றணும். அது எப்படி பண்ணலாம்னா ஷேடிங்குள்ளே போயிட்டு அப்பியரன்ஸ் இருக்கும். இந்த அப்பியரன்ஸில் இந்த டெக்ஸ்ட் அவுட்லைன் இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். இந்த டெக்ஸ்ட் அவுட்லைனோட கலரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக டெக்ஸ்ட்டை கலர் சேஞ்ச் பண்ணுவீங்கல்ல, இங்கே சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அப்டேட் ஆயிரும். நான் வந்து இந்த கலர் தான் வந்து வச்சுருந்தேன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு டெக்ஸ்ட் வந்து ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஒயிட் கலர் லெட்டர் வந்து டைப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே சைஸு இதே ஃபாண்ட்டாக இருந்தால் தான் ஓவர்லேப் ஆகும். ஸோ இந்த நோடை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆயிரும். இல்லைனா கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் பண்ணுறது தான் ஈஸி. ஜஸ்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸில் செலக்ட் பண்ணிட்டு மவுஸில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் வந்து ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணணும், மேலே இருக்கிறது வந்து நமக்கு அவுட்லைனாக இருக்கக்கூடாது, ஃபுல் டெக்ஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஷேடிங்கில் போயிட்டு முன்ன அப்பியரன்ஸ் இது மாற்றினீங்களா, இப்போ வந்து நார்மலாக இருக்குது பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபீல், இதையே வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு. நம்ம கலர் வந்து இங்கேயே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் தானே வேணும். ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லெட்டர் வந்து டைப் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தரணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ரைட் ஆனில் வந்து கீ ஃப்ரேம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆன் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு கீ ஃப்ரேம். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு ஃபுல்லாக ரிவீல் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து விட்டுறலாம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் எனக்கு எந்த லெட்டருமே வந்து வரக்கூடாது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடுத்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஷைன் ஆகிற மாதிரி. இதை இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இந்த கீழே இருக்க பேஸ் வந்து இதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே வந்து அவுட்லைன் வந்து இருக்கா. ஸோ அந்த அவுட்லைன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, எகைன் நான் பண்ணியே காட்டிடுறேன். உங்களுக்கு ரீகேப் மாதிரி வந்துருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் வந்து போடணும். ஓகே, எடிட்டிங் சப்ப மேட்டர்னு அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டு. ஓகே, சைஸ் மட்டும் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, அவுட்லைனாக வரதுக்கு ஜஸ்ட் இந்த ஷேடிங்கில் போய்ட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவீங்க. தென் கலர் வந்து இந்த வாட்டி நான் எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையே டூப்ளிகேட் பண்ணுவீங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் வந்து வந்துடும். தென் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டெக்ஸ்ட்டாக வந்து வரணும். அதனால் ஷேடிங்கில் போய்ட்டு அப்பியரன்ஸை டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒயிட் கலருக்கு. ஓகே, ஒயிட் வேணாம், எல்லோலே கூட இருக்கட்டும். எல்லோலே இருந்துச்சுன்னா இன்னும் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? இந்த அனிமேஷன் எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னா, ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் மாஸ்க்கை வச்சு க்ரியேட் பண்ணேன். அது எப்படி பண்ணணுன்னா, இப்போ இந்த கிளிப்பு மேலே இருக்கும்போது ஃபியூஷன் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் வரும். ஓகே, இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ரெக்டாங்குலர் மாஸ்க் வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு இதை வந்து முன்னாடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த ரெக்டாங்குலர் மாஸ்க் வந்து அப்படியே சும்மா சைன் ஆகிட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த ரெக்டாங்குலர் மாஸ்கோட சைஸ் வந்து குட்டியாக இருக்கணும். தென் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா -45ன்னு கொடுக்கணும். -45 கொடுத்தீங்கன்னா தான் நாம் நினைக்கிற பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சாஞ்சு இருக்கும். கரெக்டாக இந்த சைட்லேருந்து இந்த சைடு அனிமேட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாஸ்க் வந்து எந்த இடத்துல இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து இருக்கணும். தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாஸ்க் வந்து அப்படியே மூவ் பண்ணி இந்த எண்டுக்கு வந்து வரணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே மேலே இருக்க டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் அந்த அனிமேஷன் வந்து வரும்.
ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் சப்பமேட்டர். அந்த அனிமேஷன் வந்து இதுக்கு மட்டும் தான். எப்பயுமே ஃபியூஷனில் நம்ம மேலே என்ன கிளிப் வச்சுருக்கோமோ அது மட்டும் தான் வந்து வரும். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த அவுட்லைன் வந்து இருக்கும். மேலே வந்து இது இருக்கும். நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, சேம் நான் வச்ச கலரே வந்து வச்சு காட்டுறேன். கீழே இருக்க லேயருக்கு வந்து இந்த ப்ளூ கலரு, மேலே இருக்க லேயருக்கு வந்து ஒயிட் கலரு. இது ரெண்டுத்தையும் வச்சிங்கன்னா நான் வச்ச எஃபெக்ட்டு உங்களால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எஃபெக்ட் வந்து பார்ப்போம். இதுவும் சிமிலர் அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணால் வந்து போதும். இதில் வந்து என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகுது. இதில் வந்து என்ன ஆச்சு, கரெக்டாக இந்த பார் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு ஷைன் எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு போயிருச்சு. பட் இதில் ஃபில் ஆகுது. ஓகேவா? நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். சிமிலர் ரெக்டாங்குலர் மாஸ்க்கை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த எஃபெக்ட்டையும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்கள், ஷேடிங்கை போயிட்டு இப்படி வந்து மாற்றிடுங்க. தென் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ வந்து கொடுத்துக்கோங்க. சேம் இதுக்கும் வந்து எடிட்டிங் சப்பமேட்டர். ஓகே, ஃபாண்ட்டு எல்லா வாட்டியும் ஒரே ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த வாட்டி வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். பாப்பிங்ஸ். ஓகே, செமி போல்டு வேணாம், எக்ஸ்ட்ரா போல்டு. ஓகே, ட்ராக்கிங் சைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து வேணும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ள டெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஃபில் வந்து அப்பியரன்ஸில் போய்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. ஓகே, இந்த வாட்டி நம்ம ரெட் கலர் வந்து வச்சுப்போம். இப்போ வந்து என்ன ஆகணும், இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஃபில் ஆகணும். ரெட் வந்து நல்லா இல்லை, இந்த ஆரஞ்சு கலர் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஒரு அவுட்லைன் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். மேலே வந்து எப்பயும் போல் டெக்ஸ்ட் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபியூஷன் பேஜுக்கு வந்து போயிடலாம். மேலே இருக்க டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து சேம் ரெக்டாங்குலர் மார்க்ஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். பட் இதோட வித்து வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வேணும். இந்த ஸ்க்ரீனை விட பெருசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த என்டையர் டெக்ஸ்ட்டும் தெரியும். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த என்டையர் டெக்ஸ்ட்டே வந்து தெரியணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு. ஓகே, இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க் வந்து இப்போ வந்து இதோட வித் வந்து ஹைட்டாக இருக்கணும். இதோட வித் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் இப்படியே கூட அனிமேட் பண்ணலாம். எப்படி அனிமேட் பண்ணுவீங்க, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் எனக்கு இந்த மாஸ்க் வந்து ஃப்ரேம்லேயே இருக்கக்கூடாது. ஸோ அவுட் ஆஃப் த ஃப்ரேம் வந்து தள்ளிடுங்க. தென் இந்த ஃப்ரேம் கிட்ட வரும்போது எனக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டும் ரிவீல் ஆகணும். ஸோ எக்ஸாக்டாக வந்து இப்படி வந்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நமக்கு இந்த அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சா? இது கூட நம்ம இப்போ சேர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபில் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வந்துடும். சேம் இந்த கலர் வந்து நான் வச்ச கலரே கூட வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்டும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம எடிட்டிங் சப்பமேட்டர் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் எடிட்டிங் சப்பமேட்டர் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்லாம் நான் அடிக்கடி வந்து போஸ்ட் பண்ணுவேன். அப்போ தான் என் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாய் கைஸ்.